வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்படி வாட்ஸ்அப் CS6 வந்து தல அஜித்தோட பர்த்டே போஸ்டரை எப்படி டிசைன் பண்ணதை பார்க்க போகிறோம். இதோட PSD டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா. தேவைப்படுறாங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும் நண்பா. ஸோ அந்த பாஸ்வேர்டுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம இப்போ காணொலிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் Ctrl+N கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபைல் போட்டுக்கோங்க. சைஸ் பார்த்துக்கோங்க நண்பா. வித் ஒரு 13 அதாவது 13 இன்ச்சஸ். ஹைட் பார்த்துக்கோங்க 16 இன்ச்சஸ். ரெசல்யூஷன் 300. RGB மோட் 8 பிட் ஒயிட் கலரில். ஓகே நண்பா. இப்போ நம்ம ஒரு நியூ ஃபைல் போட்டாச்சு. இப்போ நான் இதுக்கு தேவைப்படுற ரிசோர்ஸஸ் எல்லாம் ஒரு PSDயாக சேவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு வாட்டியும் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லென்த்தாக வீடியோ போகும். அதுக்கு பதிலாக நான் ஒரு PSDயாகவே அந்த ரிசோர்ஸஸ்லாம் சேவ் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ இந்த PSDயை ஓப்பன் பண்ணிக்க வரேன். ஓகே, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்மளே க்ரியேட் பண்ணது தான். எப்படி பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ ஒன்றுனா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம அதை ஒரு வீடியோவாக போட்டுடலாம். ஓகே, இப்போ அடுத்தடுத்து நம்ம தல அஜித் எடுத்துக்கலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைட்டில், பர்த்டே டைட்டில் இதையும் எடுத்துக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு ஓவர்லே இமேஜ் அதையும் எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தல அஜித்தோட PSD மட்டும் ஒரு 10 PSD கொடுத்துருப்பேன். இங்கே பார்த்துக்கோங்க. இந்த குரூப் ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 10 PSD கொடுத்துருப்பேன். பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை இந்த ஓவர்லே இமேஜை ஸ்க்ரீனில் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம இந்த இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எடுத்துக்கிட்டு May 1 டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா பர்த்டேக்கு அதோட டேட் தான் முக்கியம். நம்ம ஒரு பேனர் செய்யணும்னா அதுக்கு அந்த டேட் வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம போஸ்டரில் May 1 டைப் பண்ணிக்கலாம். ஓகே, May 1 டைப் பண்ணியாச்சு. எனக்கு இந்த ஃபாண்ட்டே நல்லா இருக்குது, அதனால் நான் இந்த ஃபாண்ட்டே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நண்பா, இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த PSDலாம் உங்களுக்கு அல்ட்ரா HDயில் இருக்கும். ஸோ ஒன்றும் HDயில் இருக்கும். பாருங்கள் நீங்களே, எல்லாமே டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணப்பட்ட ஒரு PSD தான். ஓகே, ஓகே நண்பா, இன்னொரு புது காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் K. நவீன்குமார். வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பா. ஓகே நண்பா, நன்றி.